வெல்கம். வெயிட் கொஞ்சம் போட்டாச்சுங்க. சரி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது காலையில் எழுந்திரிச்சோலே ஆம்லா ஜூஸ் தான் குடித்தாச்சு. குடிச்சிட்டு சரி நாளைக்கு வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கருப்பு கவுனி சாப்பாடு ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஈவினிங் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிஞ்சு தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு நான் 2 டேஸுக்கு வந்து ஆம்லா ஜூஸ் வந்து தீந்துருச்சு. ஸோ கருவேப்பிலையும் அதுவும் போட்டு அரைச்சி வடித்து வச்சுட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாருமே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்க வேண்டியது. ஒரு ஒரு 1/4 லிட்டர் அடித்து வச்சுட்டேன்னா ஒரு 3 நாளைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு உப்பு போட்டு குடிக்கிறனாலும் குடிக்கலாம். உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறனாலும் குடிக்கலாம். என்னால் அப்படி குடிக்க முடியாது. ஸோ நான் வந்து தண்ணி வாயில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றி குடிச்சுக்குவேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் ரசிச்செல்லாம் இதை குடிக்க மாட்டேன். சரி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இதை சாப்பிட்டுக்கிறது. இது ஒரு 8:00 இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி மாதுளம்பழ ஜூஸ் தான் ஸ்கூலுக்கு அடித்து கொடுத்துவிட்டேன். ஸோ அதையே நம்மளுக்கும் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் உரிச்சது அப்படியே இருந்தது. பாசிப்பயிறு முளப்பு கட்டி வச்சுருந்தேன். ஸோ பாசிப்பயிறு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னொரு 2 டேஸ் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு, கேரட் 2 திருவி போட்டு பெப்பர் போட்டு மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருந்தது போட்டு சாப்பிட்டாச்சு. அதையே 2 ஜூஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பாலெல்லாம் ஊற்றி நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு அடித்து குடித்தாச்சு. நாட்டு சக்கரை தான் போடுவேன். எனக்கு வந்து எதுவுமே இல்லை, பால் இல்லை, இது தண்ணி மட்டும் ஊற்றியாச்சு. ஒரே ஒரு டேட்ஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது ஸ்வீட்டுக்காக நான் போடலை. நம்ம டேட்ஸ் 1, 2 வந்து சேர்த்திக்கணும். இல்லைன்னா வந்து ஹேர் லாஸ் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். அயன் ரிச்சாக இருக்கிறத சேர்த்திக்கணும் வெயிட் லாஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக டேட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவேன். அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேங்க. நட்ஸ் எல்லாம் எடுக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகுது. ஆனால் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஒடுக்குழுந்த மாதிரி டொக்குழுந்த மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டு தான் வந்து நான் வந்து வெயிட் லாஸே பண்ணுறக்கு ஆரம்பிப்பேன். ரைஸ் கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். நாளைக்கு கருப்பு கவுனி. ஸோ இன்றைக்கி வந்து செஞ்சுட்டு ஒரு 10-11 மணி ரேஞ்சில் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. சரி கொஞ்சம் கூழ் காய்ச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராய் கூழ் தான் காய்ச்சினேன். அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வணக்கி வச்சுருந்த கீரை இருந்தது. அந்த 2ஐயும் வச்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் கூழ் அதிகமாக தான் காய்ச்சிட்டேன், என்னால் குடிக்க முடியல. பொரியல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிங்க, கீரை அதிகமாக சேர்த்திக்கிங்க. இங்கே பாருங்கள், நான் குடிக்கையில் வந்து இதுலேயும் எங்கிட்ட ஃபைட் தான். நான் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனேயும் டீ குடிக்கலாம் போல் இருந்துச்சு. வந்து ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சாச்சு. அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 11 மணி ரேஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணி ஒரு டைம் வந்து டீ குடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 டீ குடிச்சிட்டேன். கொஞ்சம் அடுத்த நாள் வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு குடித்தாச்சு. போயிட்டு வந்துட்டு அதே கீரையும் இருந்தது, காயும் கொஞ்சம் மீதி இருந்தது. கீரையும் காயும் தனியாக வந்து சாப்பிட்றதுனா முடியவே முடியாதுங்க. உண்மையாலுமே அதை வாமிட் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஏதாவது சைடிஷ் வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் புழுதண்ணி மட்டும்தான், சாப்பாடெல்லாம் இல்லை. புழுதண்ணியும் உப்பும் போட்டு சாப்பாடு வந்து 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சது இருக்குதுல்ல, அது நல்லா புளிச்சிருக்கும். அதுக்கு உப்பு போட்டு காயெல்லாம் கடிச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ட திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெருங்காயம், வெறும் பொரியல், வெறிய கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ஈவினிங் டியூஷன் கிளம்பியில் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு போனால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கு. ஸோ டீயும் இப்போதைக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்மளது என்ன அப்படின்னா வந்து பச்சை பட்டாணியும் இந்த 2 தான் வந்து ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுத்துக்குவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சுக்கு நல்லபடியாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க.